ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு website.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சுவையாக சில்லுன்னு செஞ்சு கொடுங்க, அடிக்கிற வெயில் கூட கூலிங் ஆகிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் இதோட 1 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். ரவை நல்லா நெய்யில் வறுபட்டு வாசம் வரணும், லைட்டாக கலர் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க. பாருங்கள், ரவை வறுபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு இதில் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்து கலந்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா கட்டிப்படாது. இது மாதிரி ஈவனாக நல்லா கலந்து விட்டிங்கன்னா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. ரவை எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நம்ம வறுக்க பார்த்தே நெய் சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமாக ஒட்டி பிடிக்காது, நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இப்போ பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி லைட்டாக ஆறட்டும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ அதே ஃப்ரை பேனில் 3 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கங்க. தண்ணீர் சேர்க்காத நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பாலாக சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும், நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்லையும் கிடைக்கும். 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் அப்படியே கொதித்து திக்காகட்டும். அதாவது 3 கப் பாலில் 2 கப் அளவுக்கு பால் கொதித்து திக்காகணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிண்டி மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ரொம்பவும் ஆறிடக்கூடாதுங்க, கை பொறுக்கிற சூடு இருக்கணும். கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், உருண்டைகள் உருட்டவும் ஈஸியாக வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க. 10 ரூபா ஷேஷையில் எல்லா கடைகளையுமே இந்த பால் பாக்கெட் பவுடர் விற்கிது. இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது சேர்த்திங்கன்னா மேலே நல்லா பைண்டிங்காக ரொம்ப சாஃப்டாக சுவையாகவும் கிடைக்கும். இப்போ இந்த பால் பவுடரை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும், ரொம்ப ஆறின பிறகு பிசைஞ்சிங்கன்னா ஹார்டாகிடும். அதனால் கை பொறுக்கிற சூட்லேயே பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைய ஈஸியாக வரும். இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. 2 கைகளுமே லைட்டாக ஒரு முறை நெய் தடவிக்கங்க. இது மாதிரி பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக பால் மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டி அதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. பார்க்குறதுக்கு ரவுண்டாக மெலிசாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் இதே மாதிரியே எல்லாத்தையுமே மெலிசாக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தடிமனாக இருந்ததுன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மெலிசாவே எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே ரவுண்டாக தட்டி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் கொதிக்கிற பாலில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதித்து ஆடெல்லாம் படிஞ்சிருக்கு பாருங்கள். அதில் படிகிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் சுவையாக இருக்கும். எடுத்து விட்டு இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல, அப்படியே செய்யலாம். இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ கொதித்து வந்ததும் நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம தட்டி எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கேப் விட்டு இது மாதிரி சேர்த்துடுங்க. எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு அப்படியே மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி குக் ஆகட்டும்.
பாலில் வெந்து சாஃப்டாகுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் திறந்திங்கன்னா எல்லாம் மேலே அப்படியே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா முழுசாக சூப்பராக சாஃப்டான ரசமலாய் ரெடியாக எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, எல்லாம் கரைஞ்சிடும். அதனால் வெந்து மேலே வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி, நட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூடுதலாகவோ கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நட்ஸு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா சில்லுன்னு ஆன பிறகு பவுலில் மாற்றி பரிமாறலாம். நல்ல சுவையான சாஃப்டான ரசமலாய் ரெடி. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த சம்மர் டைமில் கூலிங்காக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. பன்னீர்லாம் சேர்க்காம ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரசமலாய் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.